வார்த்தையான அந்த தெய்வம் வார்த்தையின் வழியாய் நமக்குள் வந்து நம்முடைய வாழ்க்கை அவருக்கு உகந்த வாழ்க்கையை மாற்ற, நாம் வாழும்படி, நாம் சுகித்திருக்கும்படி, நாம் சமாதானத்தோடு நிறைவோடு வாழும்படி அவர் நமக்குள் வந்து அவருடைய வார்த்தையை வல்லமையாய் நம் மூலமாய் பயன்படுத்த சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். இது எப்படிங்க? இந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் ஓமையை கர்த்தர் சொல்லியிருப்பார். திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் திராட்சை தோட்டத்தை அங்கு உள்ள மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவர் வெளியூர் பயணமாக போயிருப்பார். போன அவரால் திரும்பி வர முடியாததுனால சில அவருடைய ஸ்டாஃப் அனுப்புவார். இங்கே வந்து ஸ்டாஃப் சொல்லுவாங்க, எங்கள் ஓனர் அனுப்பிச்சாருங்க, இதெல்லாம் அவர் தாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, ரொம்ப வருஷமாக கேட்பாரற்று கிடந்த அந்த நிலத்தை தன்னுடையதாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை பாதுகாக்க கொடுக்கப்பட்ட மனிதர்கள் அந்த நிலத்தை அபகரித்து கொண்டு அந்த நிலத்தை தேடி வந்த அதிகாரிகளை அடித்து கொள்ளுகிறார்கள். இதுதான் கர்த்தர் படைத்த பூமி. இந்த பூமி கர்த்தர் நமக்காய் கொடுத்தார். அதை பாதுகாத்து பண்படுத்தி காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாம் இடத்தில் சொன்னார். அதை ஆதாம் தவற விட்டு விட்டான். பிறகு வந்த மனிதர்கள், நாங்கள் அணுவிலிருந்து உருவானோங்க, நாங்கள் குரங்கிலிருந்து உருவானோங்க, நாங்கள் சயின்ஸுங்க, என்ன லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறீங்க, வார்த்தையில் எப்படிங்க உலகம் உருவாகும் அப்படின்னு பேசக்கூடிய மனிதர்கள் மத்தியில் பூமி மாட்டிக்கொண்டது. அப்போது தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் வந்து பேசுகிறார். ஒவ்வொருத்தருட்டையும் தீர்க்கதரிசிகளை அடித்து கொடூரமாய் கொலை செய்கிறார்கள், பலரை ஓட விடுகிறார்கள். அநேகர் கர்த்தரை அறிவிக்க வந்தவர்கள் இரத்த சாட்சியை மறித்து போனார்கள். பிறகு கர்த்தராகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஓனருடைய பையனை பூமிக்கு அனுப்புகிறார். போப்பா, நீ போய் பாரு, நான் நேசிச்சு தான் அவங்க கிட்ட இதெல்லாம் கொடுத்தேன், அவங்க வாழணும் தான் இதெல்லாம் கொடுத்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன மறந்துட்டு அந்த திராட்சை தோட்டத்தையே அவங்க உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூமிக்குரிய காரியங்களை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இதில் பாவம், கொலை கொள்ளை சம்பவங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள், இந்த உலகம் நிரந்தரமானதுன்னு நினச்சிக்கிட்டு இதுக்குள்ளே எல்லாவற்றையும் செய்து தான் அப்படின்ற ஒரு நிலைமையை, நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டக்கூடிய நிலைமைக்குள்ளாக மூடத்தனமாய் போயிட்டாங்கப்பா. பாவத்தில் அழிஞ்சு போயிடுவாங்க, பிசாசு கையில் போயிட்டாங்க, அப்படியே போய் பாதாளத்தில் விழுந்தாங்கன்னா காலகாலமாக நரகத்தில் எரிந்து சாக முடியாமல் கஷ்டப்படுவாங்களே